ஹாய், என் பேர் ஆகாஷ். நான் கண்டோன்மெண்ட்லேருந்து வரேன். நான் லைசன்ஸ் ஒரு 2 இயர்ஸ் பேக் எடுத்தேன். பட் எடுத்தப்போ ஒரு டிரைவிங் ஸ்கூல் போனப்போ அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஸோ வண்டியை என்னால் வந்து மூவ் பண்ண முடியும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்து போக முடியும். ஆனால் ஜட்மெண்ட்டே தெரியறனால என்னால் பார்க் பண்ண முடியாதனாலே நான் நிறைய இடத்த அவாய்ட் பண்ணியிருக்கேன். நிறையா டிரைவ்ஸ் நான் போகாமலே மிஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 இயர்ஸ் இருக்கிறப்ப எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு டிரைவிங் ஸ்கூல் மாதிரி எனக்கு வேணாம், யாராவது ஒருத்தர் நம்ம கம்பெனியன் மாதிரி உட்காந்துருந்து நம்மளை கைட் பண்ணி சொல்லித்தர மாதிரி வேணுன்ற பார்க்குறப்ப தான் யூடியூப்ல பிரபாகரனோட வீடியோ பார்த்தேன். ஃபீட்பேக்ஸ்லாம் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அது எல்லாருமே வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக இல்லாமல் அவங்க ஃப்ரம் த ஹார்ட் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இந்த இம்பேக்ட் அந்த லேர்னிங்லேருந்து அவங்க கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சுது அதில். ஸோ நம்மளும் அண்ணாட்ட போகலாம் கற்றுக்கலான்னு சொல்லி கால் பண்ணேன். அண்ணா எதுவுமே கேட்கல. அண்ணா உடனே வந்து வீட்டுக்கு வந்து நான் பார்க்குறேன் அப்படின்ட்டாரு. எனக்கும் செம்ம பாசிட்டிவாக பட்டுச்சு அண்ணா பார்த்து பேசினோன்னே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 10 days கிளாஸ் உங்களுக்கு போதுமா அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் உங்களை ஓட்ட வச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். என்னை நல்லா அசஸ் பண்ணாரு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்றப்ப ஓகே ஓரளவுக்கு ஓட்ட தெரியுது. பட் இந்த ஒரு சில விஷயங்கள் தான் தெரியல. அதாவது எனக்கு ஹைவேஸில் வந்து அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் எனக்கு தெரியாது. ஸ்பீடில் நான் ஹைவே போனதில்லை. அண்டு இந்த நேரோ ஸ்ட்ரீட்ஸு, அப்புறம் இந்த பேரலல் பார்க்கிங், அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்கிங், இந்த ஷார்ப்பாக இருக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரியலன்னு நானும் சொன்னேன். அவருக்கும் தெரிஞ்சிருச்சு நான் ஓட்டுற விதத்துல எனக்கு இதெல்லாம் என்னோட வீக்னஸ், இதெல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு நாளும் ஒரு விதமாக இருக்கும் அண்ணாவோட போகிறப்ப. லைக் எப்படின்னா எங்களுக்கு ஒரு மாதிரி வந்து வேவ் லெங்த் பயங்கரமாக சிங்க் ஆகும். அவர் ஒன்று சொல்லுவார், இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு. நான் அது ஏன்னு கேட்பேன், அடுத்த செகண்டே அது எக்ஸாம்பிள் மாதிரி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு மாதிரி கனெக்டடாக ஃபீல் பண்ணேன் அவரோட கிளாஸஸ்லேருந்து. டெய்லி ஒரு டெரெயின்ஸ் கூப்பிட்டு போவார், ஒரு சினாரியோஸ் கிரியேட் பண்ணுவார். அந்த மாதிரி போய் எல்லாமே கவர் பண்ணிட்டார். இப்போ வந்து இன்னும் ஹில்ஸ் மட்டும் தான் பாக்கி. 1 month ஓட்டுங்க, ஹில்ஸ் போவோம் அப்படின்னு இருக்காரு. இப்போ எனக்கு ஆரம்பத்தில் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு எடுக்கணும்னாலே எனக்கு ஓட்ட ஆசை இருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் தெரியாதனாலே வந்து ஐயோ போகணுமா, அங்கே போய் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இப்போ அது சுத்தமாக இல்லை. இப்போ எங்கேனாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு பிரபா அண்ணா தான். நீங்களும் என்ன மாதிரி இந்த மாதிரி லைசன்ஸ் எடுத்துட்டு காரும் இருக்கு, பட் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் தெரியாதனால அதனாலே கார் எடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்றேன், நம்பி அண்ணாட்ட வரலாம். நீங்க வெளியே போறப்ப நீங்க 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் உங்களுக்கு, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அவர் சொல்லித்தரதுக்கு அப்புறமேட்ல இருந்து வரும். ஸோ அண்ணாவோட வீடியோஸ் யூடியூப்ல பாருங்க, டிரைவ் வித் பிரபாகர் சேனல். கண்டிப்பா நம்பி நீங்க வந்து அண்ணாட்ட வந்து ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். சூப்பராக சொல்லி தருவார்.